ஆமா, குத்துவிளக்கு பூஜை எதுக்கு செய்யறாங்க தெரியுமா? பல ரிஷிகள் சேர்ந்து ஹோமம் நடத்தி கிடைக்கக்கூடிய பல நன்மைகள் இந்த குத்துவிளக்கு பூஜை மூலியமா கிடைக்குது அப்படிங்கறதாலதான். உலக நன்மைக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் இன்னைக்கு எங்க ஊர் ராகவேந்திரா கோயில்ல குத்துவிளக்கு பூஜை. அதுக்காக தான் கார்த்திகா மங்களகரமா கிளம்பி வந்துக்கிறாங்க. நீரின்றி அமையாது உலகு, தீயின்றி வேகாது உணவு. சாரிங்க, அதாவது பஞ்சபூதத்தையும் குறிக்கிற விதமா தான் இந்த 5 முக விளக்கு. எந்த காரியத்தை சேர்த்துக்க முடியும், விநாயகரை வழிபடணுன்றதால மஞ்சள் விநாயகர் பிடிச்சு வச்சுங்க. அப்புறம் ஒரு சின்ன அகல் விளக்கை ஏத்தி அந்த விளக்கு மூலியமா தான் இந்த குத்து விளக்கை ஏத்தணும். பௌர்ணமி அப்புறம் அமாவாசை அப்ப இந்த விளக்கு பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப செஞ்சீங்கன்னா சகல சௌபாகியமும் கிடைக்கும். எல்லாரும் விளக்கேத்தி ஒரே மாதிரி கோரஸா திருவிளக்கு போற்றி பாடல்கள்லாம் பாடி முடிச்சுட்டு கடைசியா அந்த விளக்குக்கு ஆராதனை காட்டி முடிச்சாங்கன்னா குத்து விளக்கு பூஜை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த விளக்க அணையாம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பூஜை பண்றதுன்றது இம்பாசிபிள். அதனால அங்கேயே கோவிலே மலை ஏத்திட்டு வீட்டு வாசல வந்து திரும்பி அந்த விளக்க நம்ம ஏத்திக்கலாம். இதனால எந்த பிரச்சனையும் இல்ல. இப்படி வாசல விளக்கேத்தி வீட்டுக்குள்ள கொண்டு போறது மகாலட்சுமி வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாட்டா, பை பாய்.